கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். என கருமையானவர்களே, அழிந்து போகிற மனிதர்களாகிய நம்முடைய எண்ணங்கள், திட்டங்கள், தீர்மானங்கள் அநேகமாய் இருக்கலாம். ஆனால் நம்முடைய எண்ணங்களும் திட்டங்களும் தீர்மானங்களும் அது உறுதியானதல்ல, நிலை நிற்கக்கூடியதல்ல, அது சிறந்ததல்ல. அழியாமல் எப்பொழுதும் நிலையாயிருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய யோசனையே சிறந்ததும் நிலையானதும் உறுதியானதுமாய் இருக்கிறது. எனவே நாம் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை சார்ந்து கொள்ளாமல் நிலையாயிருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய யோசனையை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு பயனளிக்க கூடியதாகவும் சிறந்ததாகவும் உதாரணமுடையதாகவும் காணப்படும். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் செபிக்கலாம். தகப்பனே, நீதிமொழிகள் 19:21 பிரகாரம் நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாய் இருந்தாலும் அவை சிறந்ததல்ல, நிலை நிற்கக்கூடியதல்ல, அது உறுதியானதல்ல. ஆனால் உம்முடைய யோசனையோ சிறந்ததும் உறுதியானதும் நிலை நிற்கக்கூடியதுமாய் காணப்படுகிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய யோசனை நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையை, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சிறந்ததான, உறுதியானதான, நிலை நிற்கக்கூடியதான தேவனுடைய யோசனைகள் மாத்திரமே நிறைவேறுவதாக. கர்த்தாவே, நீர் அவ்வண்ணமாக உம்முடைய யோசனையை எங்கள் மத்தியிலே நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அவ்வண்ணம் செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல செபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.